நீங்க எதிர்பார்த்த அந்த நாள் வரும். எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ அந்த நாள் வரும். கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க. நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்ல எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும்? காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, அத ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல செய்வார்.